தூக்கம் வரலனா நிறைய பேர் அஸ்வகந்தா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ரியல் கொஸ்டின் என்னென்னா, இது ஆக்சுவலி ஒர்க் ஆகுமா? எவ்வளோ டோஸ் சேஃப்? அண்ட் எஸ், சில பேர் ஓவர் டோஸ் பண்ணிவிட்டு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறாங்க. லெட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராப்பர்லி. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், அஸ்வகந்தா ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்லை. இது பிரெயினை நாக் அவுட் பண்ண ஹெல்ப் பண்ணாது. இது மெயின்லி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கார்டிசாலை ரெடியூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஸ்ட்ரெஸ் கம்மியானா ஸ்லீப் நேச்சுரலி இம்ப்ரூவ் ஆகலாம். ஸோ இன்டைரக்ட் ஸ்லீப் சப்போர்ட். நவ் டோசேஜ் பற்றி பேசலாம். ஸ்டாண்டர்டைஸ் எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணினா 300 to 600 mg per day. மோஸ்ட் ரிசர்ச்சில் 300 mg ட்வைஸ் டெய்லி இல்லாட்டி 600 mg ஒன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. 5% வித்தனோலைட் ஸ்டாண்டர்டைஸ் பிராண்ட் சூஸ் பண்ணுங்கள். ஸ்லீப் பர்பஸ்னால் பெட் டைமுக்கு 30 to 60 minutes பிஃபோர் எடுத்துக்கலாம். பவுடர் ஃபார்ம் யூஸ் பண்ணினா டோசேஜ் டிஃப்ரெண்ட் ஆகும். 3 to 6 grams per day, 1/2 to 1 teaspoon ரஃப்லி எடுத்துக்கலாம். வார்ம் மில்கில் மிக்ஸ் பண்ணி நைட்டில் எடுக்கலாம். பட் பவுடர் ஸ்டாண்டர்டைஸ் இல்லை, ஸோ ஸ்ட்ரென்த் வேரி ஆகலாம். இம்பார்ட்டன்ட் வார்னிங் என்னென்னா, சில பேர் 1000 mg 1500 mgன்னு ஹை டோஸ் எடுத்துக்கிறாங்க. இது ஃபாஸ்டர் ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது கரெக்ட் இல்லை. ஹை டோஸ்னால் பெட்டர் ஸ்லீப் வரும்னு அர்த்தம் இல்லை. இன்ஃபேக்ட் ஓவர் டோஸ் பண்ணினா சைடு எஃபெக்ட்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டமக் அப்செட், எக்ஸஸ் ஸ்லீப்பினஸ், பால்பிட்டேஷன்ஸ், மூட் சேஞ்சஸ், தைராய்டு ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது. பாடிக்கு சூட் ஆகலைன்னா ஸ்டாப் பண்ணுங்கள். ரேர் கேசஸில் லிவர் இன்ஜுரி ரிப்போர்ட் ஆகிருக்கு. ஆனால் இது காமன் இல்லை, பட் இக்னோர் பண்ணக்கூடாது. எல்லோ ஐஸ், டார்க் யூரின், சிவியர் ஃபட்டீக் இருந்தால் இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஆல்சோ ரிமெம்பர், இது இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ் இல்லை. 2 to 8 weeks கன்சிஸ்டன்சி வேணும். சிவியர் இன்சோம்னியா, ஸ்லீப் எப்னியா, டிப்ரெஷன் இருந்தால் இது சிங்கிள் சொல்யூஷனாக இருக்காது. ஸோ அஸ்வகந்தா மிராக்கிள் சப்ளிமெண்ட் இல்லை. கரெக்ட் பர்சனுக்கு கரெக்ட் டோஸில் ஹெல்ப் பண்ணலாம். பட் பிளைண்ட்லி ஓவர் டோஸ் பண்ணால் ப்ராப்ளம் வரலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேலன்ஸ்ட் ஹெல்த் இன்ஃபர்மேஷனுக்கு ஷேஸ் ஹெல்த் அண்ட் வெல்னஸை ஃபாலோ பண்ணுங்கள்.